மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி, அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இந்த குரு பயிற்சிக்கான பலன்களை நான் 3 விதமாக பிரித்து சொல்லலாம் அப்படின்றது நினைக்கிறேன். எதுக்காக சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இது ஒரு வருடத்துக்கான பலன்கள், இது நடக்கும், இது நடக்காது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்ற மாதிரி ஏற்ற இறக்கங்கள் ரெண்டுமே சொல்லும் போது எந்த காலகட்டத்தில் எது நடக்கும், எந்த காலகட்டத்தில் எது நடக்காது, நல்லது எப்போ நடக்கும், கெட்டது எப்போ நடக்கும், நாம் எப்படி கவனமாக இருக்கணுன்றதை தெரியணுன்றதுனால நான் 3 விதமாக பிரித்து சொல்ல போகிறேன். இதுக்கு முக்கியமாக இதுலேயும் சொல்லணுன்னாக்கா, ஏன் சார் 3 பயிற்சியும் ஒரே வீடியோ தொகுப்பில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் குரு பயிற்சி பலன்களில் ஓரளவுக்கு லாபஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் வரப்போகிறார், யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பயிற்சியில் 8ஆம் இடத்துல சனி வர்றார், பெரிய லெவலில் பாதிப்புகளை தரப்போகிறார் அப்படின்ற சொல்லலாம். அப்போ இந்த பாதிப்புகளை தரப்போகிறான்றது 2 வருஷம் சொல்கிறேன், அதே போல் யோகத்தையும் தரப்போகிறான்னு சொல்கிறேன். அப்போ இதில் எது நடக்க போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? இதை நான் தெளிவுபடுத்தணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த 3 வீடியோ தொகுப்பையும், அதுவும் இந்த கிரக பயிற்சிகள் 3மே இந்த காலாண்டு, இந்த 2025லே நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது சனி பயிற்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார். அடுத்தது இந்த குரு பயிற்சியானது மே மாதம் 14ஆம் தேதியானது ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியானது மீன வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு ராகு பகவானும், கன்னி வீட்டிலிருந்து சிம்ம வீட்டுக்கு கேது பகவானும் பயிற்சி அடைய போகிறார். அப்போ இது எல்லாமே ஒருங்கிணைந்து ஒத்த கருத்துக்களோடு உங்களை சொன்னோம் அப்படின்னாக்கா ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கின்ற நோக்கத்தோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியானது குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த காலகட்டங்கள் ஒரு பொன்னான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண் முன்னே தங்கு தடையின்றி நடக்கிறதுக்கும், முக்கியமாக தொழில் மூலிமா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள்னா இந்த சிம்மராசி அன்பர்களாக இருக்க முடியுன்றவிதிங்க. அதனால் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த குருபவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழல்கள், குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தனியார் தொழில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க, வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்கன்றவிதிங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வளர்ச்சி அடையுங்க. அப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை, பத்திரப்பதிவு துறை, எழுத்துத்துறை, இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அடுத்ததாக உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக சமசப்தமாக இந்த குரு பகவான் பார்க்க இருக்கார். அப்போ 5ஆம் இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம் அப்படின்னால தந்தை வழி சொத்து சோதனால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்டில் குழந்தை பேரே இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. உண்மையாலுமே சொல்ல போனோம்னாக்கா 12 ராசிகளிலேயே கண்டிப்பாக இந்த 2018ஆம் ஆண்டு என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரலும் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்மராசி அன்பர்களாக இருந்துட்டுருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா 2018ஆம் ஆண்டுலேருந்தே அந்த கேது குருவோட இணைவு தொட்ட காலகட்டத்திலேருந்து பெரிய லெவலில் கஷ்டங்கள், வருமான குறைபாடு, பொருளாதார நெருக்கடி, கடன் அமைப்புன்ற மாதிரிங்க. அதே பாருங்கள், அதுக்கு நேர் எதிர்ப்பரில் இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போ பெரிய லெவலில் பாதிப்பில் வந்து இந்த குரு பகவான் பயிற்சி அடைந்து உங்களுக்கு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாக போகுது. பெரிய அளவில் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். அதுவும் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி காலகட்டம் வரணும் ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்ததாக இந்த குருவின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட
உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு பரவ இருக்குங்க. 7ஆம் இடமானது கலஸ்தரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. வெகு நாட்டில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். வெகு நாட்டில் சமுதாயத்துக்கு உங்களுக்கு ஒரு எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். நட்பு வட்டாரங்கள் குறைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுதுன்றீங்க. அதனால் இந்த குரு பயிற்சி வருகின்ற மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18 வரலும் ஒரு யோகமாக இருக்குது. சாதகமான சூழல்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமாக இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். அதாவது கடக வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார். உங்களோட ராசிக்கு 12ஆம் இடமானது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ விரயஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகப்படியான பணங்களை செலவு பண்ணக்கூடாது. அந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சுன்னா ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு வர்றது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உள்ளூரில் இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுக்கின்றீங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதின்றது ஒரு 2.5 மாத காலகட்டம் தான் வருது. பெரிய அளவில் பாதிப்பு தராது. அந்த நேர காலகட்டத்தில் மட்டும் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கலாம் விஷயமோ கண்டிப்பாக கவனமாக இருந்துங்க. யாரை நம்பியும் மட்டும் பணம் மட்டும் கொடுக்க வேண்டான்றதுங்க. அப்போ அந்த நேரத்தில் மட்டும் புதுசாக மட்டும் தொடங்காமல் இருந்தால் போதுமானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் அதிசாரமாக வந்த இந்த குரு பகவான் பின்னோக்கி வக்ரகதியில் அதே லாபஸ்தானத்தை நோக்கி பயணிப்பாருங்க. அப்போ அந்த காலகட்டங்கள் ஒரு யோகமாக இருந்துட்டு இருக்க போகுது. அப்போ இந்த குரு பயிற்சினால பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாத காலம் மட்டும்தான் தடை. அப்போ இந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லக்கூடிய விதிகளில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரும் லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் மூலியமாக வளர்ச்சிகள் பெருகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும். மூத்த சகோதரத்தினால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உருவாகும். இதுக்கு முன்பாக ஏற்கனவே ஒரு திருமணமாகி ரத்தாயிருந்தக்கூடிய நபர்களுக்கு 2வது திருமணம், இளைய திருமணம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூடி வரும்ன்று விதிங்க. இது எல்லாருக்கும் சொல்லவில்லை. 2வதாக ஏற்கனவே ஒரு திருமணம் ரத்தாயிடுச்சு, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ரத்தாயிடுச்சு சார், அடுத்த திருமணம் வேணும்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்தால் இளையதாரங்கள் ஏற்படும்ன்றது ஒரு விதி. அப்போ அந்த காலகட்டத்தில் திருமணங்கள் கொடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்ற விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பயிற்சியை பற்றி பார்க்கணும். இந்த சனி பகவான் இது நாள் வரலும் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தார் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரலும். ஆனால் இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துல சனி வந்துட்டாரே, அஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே சார், சிம்மராசிக்கு ஏதாவது பாதிப்புகள் தரப்போதானாக்கா தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. மற்ற ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அது அவங்களோட கருத்துக்களை எடுத்துங்க. என்னோட அனுபவத்தின் கருத்துக்கள் நான் சிந்திக்கும் போது குருவுக்கு கேந்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்காது, அல்லது பாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் பாதகத்தை செய்யாதுன்றது ஒரு விதிங்க. அது நியூட்ரலாக செயல்படுன்ற விதிங்க. அது கை கட்டப்பட்டிருக்கின்ற விதி. இது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் இருந்தால் நட்டம், அவமானம், விரயத்தை சந்திக்கணும். பெரிய லெவலில் வண்டி வாகனத்தை சந்திக்கணும், இழப்புகளை சந்திக்கணும், பொருளாதார இழப்புகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் அந்த விதிகள் எதுவும் ஏற்படாது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் இருக்குது. ஒரே வரியில் சொல்லப்போனால் இது சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து நியூட்ரலாக இருக்கிறதே மிகப்பெரிய யோகம். அப்போ நியூட்ரலாக இருக்க போகிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. எந்த விதத்திலும் பாதிப்புகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கணுங்க. இது நாள் வரலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சந்திக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் ராசிக்கு வர போகிறார். அப்போ 2, 8ஆம் இடங்களில் ராகு கேது சம்மந்தப்பட்டவை பணத்தட்டுப்பாடுகள் அதிகரிக்கின்றவிதிங்க. குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் சந்திக்கணுன்றவிதிங்க. அப்போ கடந்த 1.5 வருட காலமே குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினை பகை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டத்தை கடந்த 1.5 வருட காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிருக்கணும். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியானது ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு வர்றதுனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடியும். ஏன்னா ராசிக்கு 7ல் குரு வந்தாலே திருமணம் வெகு நாட்களாக தள்ளி போயிட்டு இருக்கு சார், திருமணம் நடக்குமான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வருன்றீங்க. கணவன் மனைவியுடைய ஒரு அந்நிய உறவுகள் பலப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு இந்த ராகு பகவானால் குழந்தை பேர் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு 5-6 வருடம் ஆச்சு சார், மருத்துவத்தை நோய் பார்த்துட்ருக்கோம், டெஸ்டி பேபி இதை மாதிரி ஐவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த லைனில் போகலான் இருக்கோம், இந்த நேரத்தில் சக்ஸஸ் ஆகுமானாக்கா ராசிக்கு 7ஆம்
இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை கணவன் மனைவி உறவுகளை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகணும். அருகில் உள்ள ஜோதிடர்களும் நீங்கள் சந்திக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே வேளையில் கேது பகவான் லக்னத்தில் வரதுனால தெய்வ பக்தியானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். நமக்கு மீறிய ஏதோ ஒரு சக்திகள் இருக்குது, அந்த சக்தியின் விளைவாக தான் இந்த பிரபஞ்சமானது இயங்குது அப்படின்ற உண்மையை நீங்கள் உணரக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அதிகமாக சுற்றி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த வாய்ப்புகள்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினா மன அழுத்தத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அப்போ குறிப்பாக சொல்ல போனாக்கா இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி காலகட்டத்தை பார்க்கும்போது குரு பகவானோட அமைப்பானது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், தொழில் வளர்ச்சி, தொழில் மூலியமான லாபங்களும், அரசு உத்தியோகங்களும், தனியார் துறை வேலைவாய்ப்புகளும், ஊரை விட்டு வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால் இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குழந்தை பேரினால மன மகிழ்ச்சிகளும், குழந்தை பேர் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமும், திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் இந்த குரு பகவானால் நடக்க போகுது. அடுத்தது சனி பயிற்சினால 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு எந்த விதத்தை கெடுதலையும் தரமாட்டார், யோகத்தையும் தரமாட்டார். அதனால் நியூட்ரலாக செயல்படுறதுனால சனி பயிற்சியை பற்றி எள்ளலும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ராகு கேது பயிற்சி பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதா ஒரு அர்த்தம். 7ஆம் இடத்தில் இருக்கனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். கேது பகவான் லக்னத்தில் இருக்கனால தெய்வீக ஸ்தலங்களுக்கு அதிகமாக போயிட்டு வரீங்க, தெய்வ பக்திகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும். அப்போ குறிப்பாக சொல்ல போனால் இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே பெரிய ஒரு 100க்கு 80% உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்புள்ள தான் இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சியும் பொருளாதார அபிவிருத்தியும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறுவீங்கன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.